வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நீங்கள் எல்லாருமே ஃபுல் போர்ஷன்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஃபுல் போர்ஷன்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூயல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சம்ஸும் பார்க்கணும், தியரியும் படிக்கணும். ஸோ ஏதோ ஒன்றை மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா கூட பாஸ் மார்க் அப்படிங்கிறது எடுத்துடலாம். பட் ஆனால் சென்டம் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஸோ ஒரு 140 மார்க்குக்கு நமக்கு கொஷின் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் அப்படியே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% வந்து உங்களுக்கு தியரி இருக்கும். அதே சேம் டைம் வந்து ரிமைனிங் இருக்கிற சம்ஸ் இருக்கும். பட் ஆனால் சம்ஸை நீங்கள் தப்போ ரைட்டோ இப்போ வந்து உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நார்மல் கால்குலேட்டர் பிஸ்னஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நார்மல் கால்குலேட்டரை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸ்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக பப்ளிக்கில் வந்து கால்குலேட்டர் அலௌட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கால்குலேஷனில் மிஸ்டேக் வராது. ஸோ ஒரு ஃபார்மெட்டை தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கனாவே போதும். எந்தெந்த சைடு போடுறதுன்னு பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ என்ன வருதோ அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிங்கனாவே போதும். ஸோ அதனால் தியரியை மார்க் சென்டம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக தியரி படிச்சாகணும். பட் ஆனால் எனக்கு ஒரு 80 to 85 போதும் அப்படிங்கிறவங்க ஒரு சில பர்டிகுலர் சாப்டர்ஸ்க்கு உண்டான தியரி மட்டும் படித்தா போதும். ஸோ இது எல்லாமே நம்ம வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஜஸ்ட் ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சாப்டர் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் மார்க் கேட்டகரி. பாஸ் மார்க் கேட்டகரியிலே 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். 1 மார்க் வந்து கண்டிப்பாக 18 மார்க்ஸ் 20 மார்க்குமே புக் பேக் தான் கேட்பாங்க. ஒரு 2 or 3 கொஷின்ஸ் மேக்ஸிமம் ஒரு 2 கொஷின்ஸ் இன்சைட் கேட்பாங்க. அந்த 2 கொஷின்ஸ்லையுமே 1 hour வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணி கேட்கறது. உங்களுக்கு சம்மா இருக்கு இல்லையா, அந்த சம்மில் நம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒரு 15 மார்க்ஸ் வரும்னே வச்சுக்கலாம். அது கூட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாப்டர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 சம்ஸ் தான் இருக்குது. 22 அப்படின்னா எக்ஸசைஸில் 11 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 11. ஸோ மொத்தமாக வந்து எடுத்துக்காட்டும் பயிற்சியிலையும் சேர்த்து 22 கணக்கு தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு சம் ஈஸியாக போட்டுருவேன். அந்த சாப்டர் சம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ். ஸோ இந்த சாப்டரோட சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு சம்முமே நம்மளோட வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். ஒரு சம்மையும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் 5 அப்படின்னா எடுத்துக்காட்டில் 5 பயிற்சியில் 5 மொத்தம் இல்ஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து 10 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரியே இருக்கக்கூடியதான். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ல 4மே ப்ராஃபிட்டாக இருக்கிறது எப்படி, இல்லை 1 லாஸாக இருக்கிற மாதிரி எப்படி அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தியரி படிக்க தெரியாது, சம்ஸ் வந்து பார்க்குற கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்க தியரி வந்து படிச்சுக்கலாம். தியரியில வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸுக்கு வந்து கம்பல்சரியா அதுல கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 5 மார்க் 1, 3 மார்க் 1, 2 மார்க் 1. அப்படி இல்லைனாலும் 8 மார்க்ஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிலிருந்து தியரி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ சம் எய்தரார் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரி. இப்போ பாஸ் மார்க் கேட்டகரியிலே நம்ம 2 கொடுத்துருக்கோம். சம் பார்க்க முடியறவங்க சாப்டர் 4 சம்ஸை பார்த்துக்கோங்க, இல்லை சாப்டர் 10ஓட சம்ஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மீதி இருக்கிற சாப்டர்ல சம் கேட்க மாட்டாங்களா, அதை பார்த்தா நாங்கள் பாஸ் ஆக மாட்டோமா அப்படின்னா கம்பல்சரியா இதுல இருந்து 8 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. சாப்டர் 4 சாப்டர் 10 8 மார்க் அப்படிங்கிறது கம்பல்சரியா உங்களுக்கு அந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பா வரும். 1 மார்க்கோட இன்க்ளூடிங் சேர்த்தி தான். ஸோ அப்படி வரையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 6 மார்க் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் எழுதிருந்தீங்கன்னா ஒரு 4 மார்க் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாஸ் மார்க் அப்படிங்கிறது எந்த குறையும் இல்லாம நீங்க பாஸ் மார்க் எடுத்துடலாம். ஸோ இல்ல இது ரெண்டையுமே படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 50 மார்க்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்கு. அடுத்து 60 மார்க் கேட்டகரியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 10, 4, 8 இதுல வந்து பாத்தீங்கன்னா 8th சாப்டர் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா தான் இருக்கும். கம்பேரிட்டிவ், காமன் சைஸ், ட்ரெண்ட் அனலைசிஸ் 3 மெத்தட் தான். ஸோ இந்த 3 சாப்டர் பார்க்கும்போது உங்களுக்கு 50 to 60 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தது 70 மார்க் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 10, 8, 4,
7 அண்ட் தென் 9 பார்க்கறனா பார்த்துக்கோங்க. 9 பார்க்க முடியாதவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் சாப்டரையும் சேர்த்து வந்து பார்த்துக்கலாம். ஒரு 70 மார்க் கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த பெரிய சம்ஸ் ஒரு 4 சம்ஸ் இருக்கும். 17, 18, 19, 20 அதை பார்க்காம அப் டு 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அங்க 12 மார்க் வந்து கவர் ஆகும். 2 மார்க் 3 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மார்க் வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் 4, 5, 7, 8, 10 இதுல செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க காம்பரேட்டிவ் சம்ஸ்னே போக தேவையில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் 7 சம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் மெத்தட்ல இருந்து ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ல வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ செகண்ட் சாப்டர் எடுத்த வரைக்கும் காம்ப்ரிஹென்சிவ் சம்ம பார்க்கறத விட நீங்க சின்ன சின்னதா இருக்கக்கூடிய சம்ஸை வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மாதிரி சம்ஸ் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் மைனஸ் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி, ஸ்டேஷனரி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி, டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரேஞ்சில் உங்களால வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ல எந்தெந்த சம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டர்ல வந்து எந்தெந்த சம் எவ்வளோ வாட்டி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, எதாவது இம்பார்ட்டனா இருக்கு, இல்ஸ்ட்ரேஷனா எக்ஸசைஸா அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் சம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ அதுவைஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் பேஜில் இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் குரூப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் குரூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.